ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை இந்த பதிவில் பார்த்துடலாம். நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்கன்னா ரீசெண்டாக டிஎன்பிடிஎஸ்லேருந்து அந்த ஆதார் கேஒய்சியை பண்ணி எங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கும்போது இந்த ஆதார் கேஒய்சி பண்ணி தானே இந்த ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ரீசெண்டாக இந்த ஆதார் கேஒய்சியை ஏன் அப்டேட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது தகுதியுள்ள நபர்கள் மட்டும்தான் ரேஷன் கார்டு மூலமாக கிடைக்கிற இந்த இலவச பொருட்கள்லாம் வாங்கணும், தேவையில்லாமல் வேறு யாராவது இந்த ரேஷன் பொருட்களை வாங்குறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த ஆதார் கேஒய்சியை அப்டேட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ரேஷன் கார்டில் இந்த ஆதார் கேஒய்சி அப்டேட்டை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஆதார் நம்பரானது அதில் லிங்க் ஆகியிருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட மொபைல் ப்ரௌசரில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ரைட் சைட் டாப்பில் சின்னதாக 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு உங்கள் ரேஷன் கார்டோட இணைக்கப்பட்டுள்ள அந்த 10 இலக்க கைபேசி எண்ணை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு கேப்சா என்ட்ரு பண்ணி சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த கேப்சாவை தவறு இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணி முடித்ததும் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அதாவது 1 டைம் பாஸ்வேர்டானது சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் 300 வினாடிக்குள்ளே இந்த இதில் பாக்ஸில் என்ட்ரு பண்ணி பதிவு செய் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் 2வது ஆப்ஷனாக குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்கள் குடும்ப தலைவர் யார், உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் காட்டும். நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அந்த ஆதார் ஆனது லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத காட்டும். உங்களுக்கு இந்த பிக்சரில் தெரியுது இதேமாரி தான் காட்டும். உங்களோட ஆதாரோட கடைசி 4 நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லா மெம்பருக்கும் ஆதார் ஆனது லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் செக் பண்ணி முடிச்சதும் உங்களோட ப்ரௌசர்லேருந்து இதை லாக் அவுட் பண்ண நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வெளியேறு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இல்லை ஆம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆம்னு கொடுத்தீங்கன்னா இந்த உங்களோட ப்ரௌசர்லேருந்து நீங்கள் லாகின் பண்ணது லாக் அவுட் ஆகிடும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும்.